தாய் தந்தை தான் சாமி. இந்த உலகத்தே சாமி கிடையாது. அவங்க தான் பெற்று வளர்த்தி தோளில் யானை கட்டி தொடமாலை நட பழக்கி, மாரில் யானை கட்டி மடிமாலை நட பழக்கி, அது இடிக்கு பால் கொடுத்து தண்ணி வாத்து பால் வாத்து தாளாட்டி சீராட்டி வளர்த்த நம்ம தான் தெய்வம். நம்ம குலதெய்வத்துக்கு போய் 5 வாரம் வேலைக்கு போடலாம், டெய்லி கூட பக்கமாக இருந்தால் போடலாம். அதுதான் குலதெய்வம். தாய்க்கும் பிற்பாடு தாய தெய்வம், அதுதான் போகலாம். பிற்பாடு கோயிலுக்கு போகிறதெல்லாம் வேணுமுன்னா காய்ச்சிருந்தால் போகலாம், வேண்டாம்னா போகலாம். 1000 தவிர பண்ணியிருப்போம். கொட்டக்கா உரிச்சிட்டு இருக்கிறவங்க கூட ஆள் இல்லைன்னா வாடான்னு கூட்டிகிட்டு போகிறோம். வாடா டூருக்கு வண்டி கத்தலை அப்படின்னு கூட்டி போகிறோம். இதெல்லாம் தப்பா? அஞ்சனை கூட்டி தண்ணி வாத்திக்கிட்டு தான் போகணும். எந்த கோயிலுக்கு போனாலும் அஞ்சனை கூட்டி தண்ணி வாத்திக்கிட்டு தான் போகணும். சும்மா ஏன் அஞ்சனை கூட்டி தண்ணி வாத்தி போகிறத பார்த்தியா? எவனாலும் கோயிலுக்கு போகிறத பார்த்தியா? இப்போ கிடையாது. நாகரிகம் தான் ஜாயித்து. இப்போ அந்த காலத்துக்கு காலமே இல்லை. தாய் தந்தை குலதெய்வம் தான் வச்சுக்கணும். தாய் தந்தைன்னா தாப்பா அப்பா அம்மா, குலதெய்வம் தான் நம்ம தெய்வம். மற்றபடிக்கு போகிறதெல்லாம் காய்ச்சிருந்தால் காதம் போய் காதம் வரலாம், காய்ச்சல்னா நின்றுக்கலாம்.